எங்க இந்த ஊர்ல இருக்க ஆளுங்கலாம் சரியா மழை இல்லாதனால ரொம்ப வறட்சி ஆயிட்டு இந்த ஊரை விட்டே காலி பண்றானுங்க. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த சீசனுக்கு எப்படி இருந்தாலும் மழை பெய்யணும், ஏன்னா நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியே போனோம், நீங்க தயவு செஞ்சு இருங்கன்னு சொல்லி இவனு கேட்கறான். தம்பி குடிக்கிறதுக்கும் சுத்தமா தண்ணி இல்லப்பா, நாங்க 2 பேருமே குளிச்ச ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுப்பா, நான் இதுக்கு மேல இந்த ஊர்ல எல்லாம் இருக்க முடியாதுப்பா, என் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் நான் காப்பாத்தணுப்பா, உன் பொண்டாட்டியே கர்ப்பமா தானே இருக்காங்க, நீ வேற ஏதாவது ஊருக்கு போய் பழிச்சுப்பான்னு சொல்லி இவரும் சொல்றாரு. ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்கன்னு சொல்லி இவனும் கேட்கறான். இவரும் அவர் கையில அந்த வாட்டர் கேன் தண்ணியும் இவர்கிட்ட கொடுக்குறாரு. இவனுக்கு சொந்த ஊர் விட்டு போறதுக்கு சுத்தமா மனசே இருக்காது. அதனால நம்ம ஊரை சுத்தி எங்கேயாச்சும் கண்டிப்பா தண்ணி இருக்கும்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியும் கூப்பிட்டு காட்டு வழியா போறான். ஊரை சுத்தி எங்க ட்ரை பண்ணாலும் சுத்தமா தண்ணியே கிடையாது. இவங்க பொண்டாட்டி கிட்ட மட்டும் கொஞ்சம் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு இவர் பாட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரோட மனசுமே சோர்ந்து போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி அடிக்கடி பாட்டு பாடுவாங்க, இவரும் அடிக்கடி டான்ஸ்லாம் ஆடுவாரு. நெருப்பு முட்டி காட்டிலே ஒரு இடத்துல உட்காராங்க. இவங்க 2 பேருமே சுத்தமா சாப்பிடவும் இல்ல. மறுநாளும் இவங்க 2 பேருமே தண்ணியை தேடி ரொம்பவும் டயர்டாகி போயிடுறாங்க. அந்த இடத்துல ஓனையோட சவுண்ட் கேக்குது. அவங்க பொண்டாட்டி கையை பிடிச்சு இவரும் வேகமா போறாரு. தடிக்கு கீழே வந்து மயங்கிடுறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. வீட்டுல இவரோட அப்பா பத்த படிக்கையா இருப்பாரு. அவர் தண்ணி தண்ணி சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாரு. அவர் புலம்புறது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதனால ஒரு தலைக்காணி வச்சு அவர் அழுத்தி கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டை விட்டே கிளம்பி இருந்திருப்பாங்க. டைம் ஆக இவர் உடம்புலாம் சூடேறி ரொம்ப ஜொரம் அடிக்க ஆரம்பிக்குது. இவரும் தண்ணி தண்ணி சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. இவங்க கையில இந்த தண்ணியை தீர்ந்து போயிட்டு இருக்கும். அவங்களோட பொண்டாட்டி இதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவங்களும் அங்க இங்க அலையறாங்க. எங்க தெரியுமே தண்ணியும் கிடைக்கல. இவங்களும் ரிட்டர்ன் வந்து பார்த்தா அவர் ரத்தம் வந்து எடுத்து அதே இடத்துல இறந்து போயிருக்காரு. இவங்களும் சுள்ளியெல்லாம் பொறிக்க அவங்க ஹஸ்பண்ட் வச்சுட்டு கையில இருக்கிற வலையெல்லாம் வச்சு போட்டு எங்க போறதுனே தெரியாம இவங்க பாட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு கொஞ்ச தூரத்திலே பார்த்தா ஒரு செழிப்பான கிராமமும் இருக்குது. அங்க விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் தாகம் தீர நல்லா தண்ணி குடிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க தோட்டத்துக்கும் போறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொய்யாப்பழம் கேட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கொய்யாப்பழத்தையும் பார்த்து பறிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.